கரெக்டானதுன்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா கரெக்டானதுன்னு சொன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அது நீங்க தப்பானவருன்ற மாரி நான் சொல்ற மாரி ஆயிரும். இதுல சரி, தவறு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ம். நம்மளுடைய பாரம்பரியம், பழக்கவழக்கம் தான் உணவு. ம். இதுல எது நமக்கு அ விதிக்கப்பட்ட உணவுன்னு சொல்றாரு வள்ளலார். விதிக்கப்பட்ட உணவுன்னா என்னது? உங்களுக்கு இதுதான் செய்யணும் ம். அப்படின்னு சொல்றது இப்ப அ ஆதியாகமம். ஆதியாகமம்னா எனக்கு எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அது எங்க இருக்கும்? அது ஆதியாகமம்ன்றது பைபிள்ல இருக்கு. பைபிள். பைபிள் எடுத்து ஆதியாகமம் அப்படின்றது முதல் அத்தியாயம். அதுல 30, 31, 29, 30, 31 வசனத்த படிச்சீங்கன்னா, இந்த பூமியில் ஜீவர்களை படைத்தேன். ஜீவர்கள் அனைவருக்கும், சகல ஜீவர்கள் அனைவருக்கும் புல் பூண்டு விருட்சங்கள் உணவாக கடவதாகன்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில இருக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் எத சாப்பிடணும்? புல் பூண்டு விருட்சங்கள தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. நான் அவ்வாறு சொல்ல அப்படியே ஆனதுன்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லுது. அப்ப இயேசு என்ன சொல்லிக்கிறாரு? அப்படின்னா அவரும் அதுதான் வெஜ் தான். வெஜ் அதாவது தான். சைவத்தை தான் வெஜிடேரியன் வழி. தான். ஓகேங்களா? அப்ப எல்லா ஜீவர்களுக்கும் என்ன செய்கிறாயோ, அதையே எனக்கு செய்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்க வந்து சைவம், வைணவம்னு சொல்லி மார்க்கங்கள் இருக்கு. உடனே ம். மார்க்கம் சைவ மார்க்கம்னோனே இவங்க சைவம் சாப்பிடுறீங்கன்னு நெறைய பேர் பிரிக்கிறாங்க. ம். சைவம் அப்படின்னா வார்த்தை என்ன? உண்மைன்னு அர்த்தம். உண்மை. இல்லன்னா இயற்கைன்னு சொல்றோம் இல்லைங்களா? இயற்கைன்ற வார்த்தை. ம். அப்ப இயற்கையான வாழ்க்கை. அப்ப இயற்கை அப்பதான் அதனால இயற்கை உண்மை பெரும்பதின்னு எழுதுறாரு வள்ளலார். ம். இறைவன. இறைவன் ஒருத்தர் இல்ல. ஆனா அப்படி ஒண்ணு இருக்கு. அது ஒரு சிஸ்டமா இயங்கிட்டு இருக்கு. அந்த சிஸ்டத்துக்கு சொல்றாரு. அப்ப இந்த இயற்கையான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம இயற்கையாக இருக்கணும். ம். அப்ப நம்ம எப்படி படைக்கப்பட்டோம்? அப்படின்றப்ப நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தட்டை பல்லு வரிசை.